இவ்வளோ வழியில் இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னா வெறும் எலும்பு தான் இருந்தது, வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக், கலர்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக போனனால எனக்கு தெரிஞ்சு தலையிலத்தான் இல்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வெளியிடும் புஷ்பா 2 இன்று முதல். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. உயிர் பிரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக போனனால எனக்கு தெரிஞ்சு தலையிலத்தான் இல்லை. நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவனோட ஷேப் மாறிட்டே இருந்துச்சு. வார்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு நேத்திரன் எங்கே இருக்கு அப்படியே நேத்திரன் ஒரு பெட்டு பக்கத்தில் இருந்து கேட்டுட்ருக்கேன். அந்த பெட்டில் ஒருத்தர் அப்படியே முடியாமல் ஒருத்தர் படுத்துட்ருக்காரு. அவங்க சொல்கிறாங்க இவர் தாங்க அப்படின்னு பார்த்தா வெறும் எலும்பு தான் இருந்தது, வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக், கலர்லாம் மாறிடுச்சு. எலும்பு தோலுன்றது வந்து நான் வேறு வார்த்தையில் சொல்லலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ணிங்க, இங்கே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோதெரப்பி உடனே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து இந்த லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. காம்ப்ளிகேஷன் மேலே காம்ப்ளிகேஷன். போன வாரம் வரைக்கும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் காலையில் கொடுத்துட்டே இருப்பான். பிரேக்கில் சாப்பிடாமல் இருக்கிறது, வயிற்று வலிக்குன்னு சொல்கிறது, கேஸ்ட்ரிக் இதாகி பர்பிங் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுனால அவனாவே வந்து அல்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டாப்புல. சார் அன்பு இருந்தால் போதும் சார், பணம் முக்கியம் இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்து சீரியலில் வேணால் டைலாக் பேசலாம். பட் ரியாலிட்டியில் வந்து பணம் ரொம்ப அவசியம். இப்படி தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்ன்றது ஷூட்டிங்கில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. சில பேர் வந்து போராடி ஜெயிச்சிடறாங்க, பல பேர் போராட்டத்துலேயே அவங்க வாழ்க்கை போராடி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இவ்வளோ வழியில் இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். என்ன சொல்கிறது. ஆக்டர் நேத்ரன் பல சீரியல்களில் நாங்கள் அவரை பல கதாபாத்திரங்களில் பார்த்துருக்கோம். நேற்று இந்த ஒரு சடன் நியூஸ் எல்லாருக்கும் கிடைச்சிது. ஸோ உங்களுக்கு அந்த நியூஸ் எப்போ எந்த டைமில் கிடச்சிது? எனக்கு முந்தா நேற்று நைட்டே தெரியும். ஹாஸ்பிட்டலில் உயிர் பிரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு 3-4 மந்த்ஸாகவே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அவனுக்கு எப்போ அந்த டயக்னைஸ் பண்ணாங்களோ அப்போது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு. பட் கொஞ்சம் லேட்டாக போனனால எனக்கு தெரிஞ்சு கேன்சருன்றது நம்ம வந்து சீக்கிரம் பார்த்துட்டு அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதில் அவனுக்கு 2-3 காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அவருக்கு எப்போ இது கரெக்டாக ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணாங்க ஞாபகம்? எத்தனை மாதத்துக்கு முன்னாடி? இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ என்னோடய ஒய்ஃபோட சீரியல் கூட அவன் நடிச்சிட்டு இருந்தான். ஸோ அப்போ அடிக்கடி வந்து பிரேக்கில் சாப்பிடாமல் இருக்கிறது, வயிற்று வலிக்குன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் இதாகி பர்பிங் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்ததுனால ஸோ அவனாவே வந்து அல்சர் அப்படின்னு நினச்சிட்டு ஹோமியோபதிக் மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிட்டாப்புல. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அந்த வலி ஜாஸ்தியானதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போயிடுங்க அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் கூட இருக்கவங்கள வெல்விஷர் சொன்னதுக்கப்புறம் இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னனால போய் செக் பண்ணும்போது தான் இட் வாஸ் டயக்னைஸ்ட் ஆஃப் கேன்சர். ஸோ எத்தனை வருஷம் உங்களுக்கு அவர் நண்பர்? எனக்கு சீரியல் முன்னாடி, அதாவது எங்கள் அப்பாவோட கச்சேரியில் வந்து நேத்ரனோட உண்மையான பேர் முருகன். அவங்க அப்பா ஒரு மேக்கப் மேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன். அவங்க அப்பா வந்து நேத்ரனை வந்து ஒரு ஹீரோவாக்கணும்னு ஆசைப்பட்டவர். நான் சொல்கிறது வந்து எங்களுக்கு அப்போ வந்து ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவோட கச்சேரியில் வந்து முருகன் டான்ஸ் ஆடுவான், நேத்ரன் டான்ஸ் ஆடுவான், நான் கணேஷ்கர் மாஸ்டர் கணேஷன் நான் நாங்கள்லாம் வந்து அந்த வயசுலேருந்தே நாங்கள். ஸோ ஐ நியூ ஹிம் ரைட் ஃப்ரம் அந்த 12-13 வயசுலேருந்து. அவருக்கு இந்த ஒரு டயக்னைஸ் ஆயிடுச்சுன்றது வந்து நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நீங்கள் அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள், இப்படி உடம்பை பார்த்துக்கோ, தைரியம் கொடுக்கணும்ல, நம்ம அவங்க மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் நேரில் போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஆக்டர் இதில் வந்து பரத் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். பரத் வந்து வெரி ஆக்டிவ். எந்த ஆக்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாளாக நிற்கிறவன் தான். ஸோ அவன் யூனியனில் இன்ஃபார்ம் பண்ணி, எங்களோட சின்ன திரையில் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அப்போ நான் அடிக்கடி ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர். நான் ஐ ஹாவ் அ ஹேபிட், எவ்ரி சண்டேஸ் நான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ப்ரே பண்ணுறது என்னோடய பழக்கம். ஸோ நான் ரெகுலராக எவ்ரி சண்டே அவனை நான் போய் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது. நான் ஒரு 4-5 வாட்டி பார்க்கும்போது. பட் என்ன அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அந்த சர்ஜரி இங்கே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோதெரப்பி உடனே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காது.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து இந்த லிவர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. லிவர் ஸ்டெராலிசிஸ் வந்தனால என்ன ஆகிடுச்சு, இப்போ அதை க்யூர் பண்ணாமல் கீமோதெரப்பி கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன ஆகிடுச்சு, அந்த உள்ள லிக்விட் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே சூச்சஸ் போட்டால் சூச்சஸ்க்கு வெளியும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பாவம், கூட இருந்தவங்க எவ்வளோ காம்ப்ளிகேஷன் மேலே காம்ப்ளிகேஷன். இது முடிஞ்சால் தான் அவனுக்கு கீமோதெரப்பி கொடுக்க முடியும். பை த டைம் இது சரியாகிறதுக்குள்ளே சரியாகி நான் ஒரு போன மாதம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது, பட் நான் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது அவனோட ஷேப் மாறிட்டே இருந்துச்சு. தோற்றம் கம்ப்ளீட்டாகவே. நான் அந்த வார்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் ஃப்ரெண்டு நேத்ரன் எங்கே இருக்கா, அப்படி நேத்ரன் ஒரு பெட்டு பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்கேன். அந்த பெட்டில் ஒருத்தர் அப்படியே முடியாமல் ஒருத்தர் படுத்துட்ருக்காரு. எங்கேன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இவர் தாங்க அப்படின்னு. இவன் ஹஸ்கியாக பேச நான் தெரியல, பார்த்தா அவன் நல்லா டால், நல்லா இருப்பான், நல்லா வெல் பில்ட்டு. வெறும் எலும்பு தான் இருந்தது. எனக்கே ஷாக்கு, கலர்லாம் மாறிடுச்சு, ரொம்ப கருப்பாயிடுச்சு. சரி, நான் ரியாக்ட் பண்ணால் அவன் பயந்துருவானே அப்படின்னு சொல்லி பாவம். அப்போ ஏன்னா அவங்க ஒய்ஃப் அப்போ தான் அவனுக்கு போவோம், அவங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்காக வெளியே போய் வந்தாங்க. நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு, பட் எனக்குள்ளே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது. ஓகே, மேபி ஸ்ப்ரெட் ஆகுது போல் இருக்கு. ஏன்னா வந்து டோட்டலாக ஷ்ரங்க், எலும்பு தோலுன்றது வந்து நான் வேறு வார்த்தையில் சொல்லலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பான். நான் இப்போ எனக்கு ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு போன வாரம் வரைக்கும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் காலையில் கொடுத்துட்டே இருப்பான். நான் அவனுக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை பரவாயில்ல, இப்போ எனக்கு ஒரு கீமோதெரப்பி முடிஞ்சிருக்கு, இன்னொரு கீமோதெரப்பி போகணும், என் டாக்டருக்கு பர்த்டேக்கு வீட்டில் இது பண்ணணும். ஸோ அவன் வந்து அதெல்லாம் இருந்தான். பட் நம்ம கையில் எதுவுமே இல்லை. அந்த டைமு ப்ரொலாங் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. மகள்கள் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சிருந்தாரு இந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட இல்லை அவங்க நண்பர்கள் கிட்ட வந்துட்டு? இல்லை, அவன் எப்படி, நான் ரொம்ப அவன் ஜாஸ்தி வெளியெல்லாம் பேச மாட்டான். இப்போ முதல்ல இருந்தே வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசுவான். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன்னு, ரொம்ப நல்லவன். இந்த நல்லவன்ற பேர் வந்து சில பேருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நான் அவனை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ரொம்ப நல்லவன். கோபமாக கூட நான் அவனை பேசி பார்த்தது கிடையாது. ஒய்ஃப் மேலே வந்து ரொம்ப ஒரு அன்பானவன். இப்போ நாங்களாம் வந்து நிறைய ஷோஸ் போவோம். நான் சொல்கிறேன், அந்த நாங்கள் டெலிவிஷன் டைம்லேருந்து ஃபாரின் ஷோஸ், அந்த ஷோஸ், எல்லா ஷோஸும் போவோம். எந்த ஷோஸ் போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ஃபோன் எடுத்து பேசிகிட்டே இருப்பான். அப்போ நான் கூட நான் கேட்பேன், என்னடா கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசுறியா? இல்லை ஒய்ஃப் கூட. நான் அவனை ஓட்டுவேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ஏர்லி ஏஜ்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகியும் ஒன்றும் பொண்டாட்டி கூடயே ஃபோன் பேசிகிட்டு இருக்கியடா. ஆனால் 10 நிமிஷம் ஒய்ஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். வெரி லவ்விங் ஃபாதர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் ஒரு ஷோ நடக்கும்போது அதில் நான் கெஸ்ட்டாக போகும்போது அவங்க டாட்டர்ஸ் கூட, அவங்களெல்லாம் அப்போ குட்டி பசங்களாக இருந்தாங்க, இப்போ வளர்ந்துட்டாங்க. வெரி லவ்விங் ஃபாதர். பட் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, தான் பசங்களை இப்படி கொண்டு வரணும், நாம் இப்படி வரணும். எல்லாருக்கும் எல்லாம் நடந்துறது கிடையாது. அதுக்கு என்ன காரணமும் தெரியாது. ஹார்ட் ஒர்க், எல்லாருமே தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணி யாருமே வந்து அப்படியே இருந்துறது போகிறதில்ல. சில பேர் வந்து போராடி ஜெயிச்சிடறாங்க. பல பேர் போராட்டத்துலேயே அவங்க வாழ்க்கை போராடி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்ம என்ன எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், ஜெயிக்கிற 4 பேரை பற்றி நம்ம பேசுவோம். நல்ல விஷயம் தான், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் ஜெயிக்கணும்னு நினச்சி எல்லா திறமையும் இருந்து ஜெயிக்க முடியாமல் எத்தனையோ பேர் அவங்களோட கனவுகள், அவங்களோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுது. வெளியேந்து பார்க்கும்போது ஒரு சீரியல் ஆக்டர், இவங்களுக்கு என்ன சீரியல் ஆக்டர், இவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, இவங்க ஷோ பண்ணுறாங்க, இவ்வளோ வராங்க. நம்ம கமெண்ட் போடும்போது மட்டும் கூட அவங்கள அப்படி இப்படிலாம் கமெண்ட் போட்டு என்னென்னமோ சொல்கிறோம். பட் ரியாலிட்டியில் பார்க்கும்போது சர்வைவல்ன்றது இங்கே எவ்வளோ கஷ்டன்றது, அதுவும் இப்போலாம் சீரியலில் ரொம்ப கஷ்டமாச்சு சர்வைவல். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன சொல்கிறது தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீரியல் ஆக்டருக்கு இருக்க இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில் தெரிய மாட்டேங்குது. இவருக்கு இந்த உடம்பு சரியில்லாத டைமில் கூட அவர் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம். ஸோ அந்த டைமில் கூட வந்துட்டு ப்ரொடக்ஷன், எங்கள் லைஃப் எப்படி தெரியுமா, நான் சீரியஸாக சொல்கிறேன். எவ்ரி ஜாப் ஹஸ் காட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி. நான் ஒன்று சீரியல் தான் உலகத்திலே கஷ்டமான தொழில்னு சொல்ல. ஆஸ் அ ஆங்கர் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம கேமராமேன்ஸர்ஸ் அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவங்கள சகோதரர்கள்லேருந்து, கார்ப்பரேஷன் வேலை செய்கிற சகோதரர்கள்லேருந்து, பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. லைஃப்ன்றதே நம்மளுக்கு அப்படி தான். பட் என்னென்னா மானிட்டரி வைஸாவது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மானிட்டரி வைஸும் பிரச்சனை இருக்கும்போது, சார் அன்பு இருந்தால் போதும் சார், பணம் முக்கியம் இல்லை சார் அப்படின்னு நம்ம வந்து சீரியலில் வேணால் டைலாக் பேசலாம். பட் ரியாலிட்டியில் வந்து பணம் ரொம்ப அவசியம்.
நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு படம் ரொம்ப முக்கியம். இப்போ சீரியலில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி காம்படிஷன் ஜாஸ்தி. சில நேரங்களில் வந்து இப்போ வந்து ஹெல்த்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம வந்து ஆஸ் அ ஆக்டர் நானே சொல்கிறேனே, இப்போ நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைட்டு நான் பெரிய கேப் எடுத்துக்க முடியாது. எனக்கு வேலை எப்போ கிடைக்குன்றதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக நான் ஷூட்டிங் போகாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. நான் ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகல அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டோட டேப்பு போய் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு தான் ஆகணும். ஓகே, ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ அவருக்கு உடம்பு சரியில்லாத டைம்லையும் அவர் ஷூட்டிங்லாம் போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மெடிக்கேஷன் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி டைமில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க ஒய்ஃப் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஸ்ட்ராங்காக நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் மீட் பண்ணி. பட் இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? நான் பாசிட்டிவாக அவங்களுக்கு தைரியம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி மானிட்டரி வைஸாகவும் யூனியன்லேருந்தும் சரி, நிறைய ஆக்டர்ஸும் சரி, எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அந்த வழியை தாங்க போடுறது அவன் தான். இவ்வளோ வழியில் இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ஒருவேளை வந்து இப்படி தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தாங்கன்னா ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. பட் அவனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்ன்றது ஷூட்டிங்கில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. அது பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இதுக்கு ரெமெடி என்னன்னு தெரியல. இது வந்து தலையில்தான் என்னன்னு தெரியல. நேத்ரன் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தாரா? நீங்கள் கடைசி வரை பேசியிருக்கேன்னு சொன்னீங்க. அவன் ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தான். இன்ஃபேக்ட் அவனோட உருவமே மாறிடுச்சு. அவன் ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தான். அந்த கீமோதெரப்பிலாம் அந்த லிவர் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தனால ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, ஸோ நாங்களுமே அந்த லாஸ்க்காக ரொம்ப வருந்துறோம். அண்ட் ஆர் கண்டோலன்ஸ் டு யூ. தேங்க்யூ. யூஸ்வலாக நம்மளுக்கு மனுஷனுங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டும் சரி, பெரிய கர்ஸும் சரி மருதி. சில விஷயங்களை மறந்துடணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டர் நேத்ரன், அவர் இறந்துட்டார். ஒரு 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 நம்மலாம் வந்து ஒரு 2 நாள் பேசுவோம், இல்லைனா ஒரு வாரம் பேசுவோம். அது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கு நான் போனதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் பேச போகிறாங்க. அதுதான். பட் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சா நல்லாயிருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வெளியிடும் புஷ்பா 2 இன்று முதல். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.